ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். குழந்தையே, உனக்கு சந்தோஷமான வாழ்க்கை அமையப் போகிறது. உன்னுடைய பிரார்த்தனை நிறைவேறும் நேரமும் வந்துவிட்டது. இது உன்னுடைய நேரம், உனக்கான நேரம். உனக்கு சந்தோஷத்தை அள்ளித்தரும் நேரமும் இதுதான். சாயிநாதரே, உங்களுக்கு நன்றி சொல்ல வார்த்தைகளே இல்லை என்னிடம் என்று நீ சொல்லும் நேரமும் இதுதான். நீயே பார், எல்லா அதிசயமும் உன் வாழ்வில் நிகழத்தான் போகிறது. நீயே அதிசயிக்கும் வண்ணம் உன்னுடைய வாழ்வு மாறப்போகிறது. அந்த நல்ல நேரம் இதோ இப்பொழுதே இந்த நிமிடமிலிருந்து ஆரம்பமாகப் போகிறது. குழந்தையே, உனக்கான நிம்மதியான சந்தோஷ வாழ்வை உனக்காகவே நான் அமைத்து தரப்போகிறேன். என் அன்பு பிரியமே, இது உனக்கான நேரம். இந்த நல்ல நேரத்தில் இப்பொழுது என்ன வேண்டிக்கொண்டு, என்ன பிரார்த்தனையை செய்து கொண்டு இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ, அந்த பிரார்த்தனையும் அந்த வேண்டுதலும் நிச்சயமாக நான் நிறைவேற்றுவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். என் வாழ்க்கையில் கர்ம வினைகளை மட்டும் நான் சுமந்து கொண்டிருக்கிறேன். இந்த கர்மாவிலிருந்து நான் எப்பொழுதுதான் வெளிவருவேன்? என் கர்மாவிலிருந்து வெளிவந்து எனக்கான வாழ்வை நான் எப்பொழுதுதான் ஆனந்தமாக நிம்மதியாக வாழ்வேன் என்று என்னிடம் நித்தம் நித்தம் நீ கேட்டுக்கொண்டே இருக்கிறாய் குழந்தையே. குழந்தையே, எப்பொழுதும் எதிலும் மனதை விட்டு விடாதே. கர்ம வினைகளின் வலிமைகளில் நீ போராடி கொண்டு இருந்தாலும், உன் கர்மாவின் தாக்கத்தினால் நீ போராடி கொண்டிருந்தாலும், நீ இருப்பது உன் சாயப்பாவிடம். நீ இருந்து கொண்டிருப்பது உன் சாயப்பாவின் அருகில் என்பதை எப்பொழுதும் மறந்து விடாதே. குழந்தையே, நீ துன்பத்தை எப்பொழுதெல்லாம் அனுபவிக்கிறாயோ, எப்பொழுதெல்லாம் போராட்டத்தின் உச்சியில் நின்று கொண்டிருக்கிறாயோ, அப்பொழுது என்னுடைய அன்பு கரங்கள் உன்னை நோக்கி வரும். என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே உன்னிடமே இருக்கும். உன்னுடைய மன வேதனையும் மன போராட்டத்தையும் தீர்க்க என்னாலான முயற்சிகள் அனைத்தையும் நான் செய்து கொண்டே இருப்பேன். என் பிள்ளையாகிய உன்னை மன வேதனைப்படும்படி நான் எப்பொழுதும் விட்டுவிடவே மாட்டேன். ஏதாவது ஒரு ரூபத்தில் என்னுடைய அன்பும் என்னுடைய அரவணைப்பும் உன்னை நிச்சயமாக தாங்கியே பிடிக்கும். ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது அந்த தாய்க்குத்தான் தெரியும் அந்த குழந்தையை பெற்றெடுப்பதற்கின் வேதனை என்னவென்று. ஆனால் அந்த வேதனையெல்லாம் பறந்தே போய்விடும் அந்த தாய் தன் குழந்தையின் முகத்தை பார்த்தவுடன். தான் பெற்றெடுத்த அந்த குழந்தையின் முகத்தை பார்க்கும் அந்த நொடி, அந்த தருணம், தான் வாழ்க்கையில் இதுவரை தான் சந்தித்த அனைத்து வேதனைகளையும் அனைத்து துன்பங்களையும் மறந்து அந்த சந்தோஷ தருணத்தை அனுபவிப்பாள் ஒரு தாய். அந்த தாயின் சந்தோஷம் எவ்வளவு எல்லையே இல்லாததோ, அந்த தாயின் மகிழ்ச்சி எல்லையில்லாமல் இருக்கிறதோ, அதே மாதிரி அந்த சந்தோஷத்தை அந்த மகிழ்ச்சியை என் பிள்ளையாகிய நீயும் இந்த தருணத்தில் அனுபவிக்கப் போகிறாய். அந்த தருணம் எல்லாம் கூடி வந்திருக்கிறது குழந்தையே. இது உன்னுடைய நேரம். உனக்கு சந்தோஷமான வாழ்க்கையை அள்ளி அள்ளி தரப்போகும் நேரம். என்னுடைய சிரித்த முகம் எப்படி உன் கண்கள் படுகிறதோ, அதே மாதிரி மகிழ்ச்சியாக, சிரித்ததாக, ஆனந்தமாக உன் வாழ்க்கையும் மாறத்தான் போகிறது. அப்பா, என் வாழ்க்கை மாறிவிட்டது, நான் எப்படிதான் உங்களுக்கு நன்றி சொல்லப் போகிறேன் என்று புரியவே இல்லை என்று நீ என்னிடம் நிச்சயமாக வந்து கூறுவாய். அந்த தருணத்தை நான் உனக்காக நிச்சயமாக ஏற்படுத்தியே தீருவேன். எந்த நிமிடம், எந்த நொடி உன் சாயப்பாவின் பாதத்தில் நீ சரணடைந்தாயோ, அந்த நேரம் முதல், அந்த வினாடி முதல் நான் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் மகிழ்ச்சியிலும் உன் ஆனந்தத்திலும் உன் வேதனையிலும் உன் துன்பத்திலும் உன் சோதனைகளிலும் அனைத்திலும் நான் உன்னுடன் தான் இருந்து கொண்டிருக்கிறேன். நீ ஆனந்தமாக இருக்கும் பொழுது நான் உன்னை பார்த்து பூரிப்படைகிறேன். நீ மனவேதனையாக இருக்கும் பொழுது உன் வேதனையை எப்படி தீர்க்கலாம் என்ற சிந்தனை செய்து கொண்டு உன் வேதனையை தீர்த்து வைப்பதற்கான வேலையையும் நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன்.
என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் பிள்ளையே. நான் உன் அருகிலேயே இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ நம்பினால் போதும். அந்த நம்பிக்கை ஒன்றே போதும். உன்னுடைய ஆசைகள், வேண்டுதல்கள், பிரார்த்தனைகள் எதுவுமே நிராசையாக போகாது. என் அன்பு பிரியமே, உன்னுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறும். உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறும். உன்னுடைய ஆசைகள் எல்லாமே உனக்கு நிறைவேறும். சாயியை முழுவதுமாக நம்பினாலே போதும். தினமும் பூஜை புலஸ்காரம் எல்லாம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. மனதால் உனக்கு ஒரு முறை சாயி என்று நினைத்தால் போதும். உன்னுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் எனக்கு தெரியும். சாயிநாதரே, என் வேண்டுதல்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் என்று சொல்லுகிறீர்களே, ஆனால் என்னுடைய பிரார்த்தனை ஏன் பலிக்காமலேயே இருக்கிறது? என் வாழ்க்கை ஏன் மேம்படாமலேயே இருந்து கொண்டிருக்கிறது என்றுதானே கேட்கிறாய் குழந்தையே? உன்னுடைய பிரார்த்தனை, நீ என்னிடம் வைத்த வேண்டுதல் இன்றல்ல என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக நிறைவேறும். நான் அந்த வாக்கை உனக்கு பரிபூர்வமாக கொடுக்கிறேன். உன்னுடைய கர்மாவின் வலிமைகளால் தான் சில நேரம் அது காலதாமதமாகிறது. உன் கர்மாவின் வலிமைகளையும் குறைக்கும் வேலையையும் நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் அதற்குள் நான் சாயப்பாவிடம் வைத்த வேண்டுதல்கள் எதுவுமே பலிக்கவில்லை. என்னை சாயப்பா பார்க்கவே இல்லை, என் வாழ்க்கையை வழிநடத்தவே இல்லை என்று அனைத்தையும் நம்பிக்கை மொத்தத்தையும் இழந்து விட்டது போல் நினைத்து கொண்டு என்னிடமே வந்து கோபமாக பேசுகிறாய் குழந்தையே. நீ என்னிடம் எப்பொழுது சரணடைந்தாயோ அப்பொழுதே நான் உன்னுடைய தேவைகள் அனைத்தையும் யோசித்துதான் செய்து கொண்டிருக்கிறேன். உன் மனதை ஆறுதல் படுத்த, உன் வாழ்க்கையை சந்தோஷப்படுத்த, உன் முகத்தில் ஆனந்த கண்ணீரை பார்க்க என்னென்ன செய்ய வேண்டுமோ அனைத்தையும் நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன், யோசித்து கொண்டுதான் இருக்கிறேன். சிறிது காலதாமதமாகிறது என்றால் அனைத்தும் உனக்கு மகிழ்ச்சியாக, இரட்டிப்பு சந்தோஷமாக நிறைவேறப் போகிறது என்பதை மனதில் இருத்திக்கொள். இப்பொழுதே உனக்கான நேரம் ஆரம்பித்து விட்டது குழந்தையே. நீ என்ன நினைத்து கொண்டு, என்ன பிரார்த்தனை செய்து கொண்டு, மனதில் என்ன வேண்டிக் கொண்டு இதை இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ அது நிச்சயமாக நீ நினைத்ததற்கு மேலாகவே நிறைவேறும். நீ நினைத்ததற்கு இரட்டிப்பாகவே அந்த நிகழ்வு உன் வாழ்வில் நிகழும். நீ சந்தோஷ பாதையில் பயணிக்கப் போகிறாய். உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதும் உனக்கு துணையாக வந்து கொண்டே இருப்பேன் என்பதை எப்பொழுதும் மறந்து விடாதே. உன் சாயப்பாவிற்கு நன்றி சொல்லத்தான் போகிறாய். நன்றி சொல்வதற்கு வார்த்தைகளே என்னிடம் இல்லை என்று என்னிடம் வந்து நீ சொல்லத்தான் போகிறாய். இதுவும் உன் வாழ்வில் நடக்கத்தான் போகிறது. இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றுமே பொய்த்ததே இல்லை குழந்தையே. என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு எந்த நொடியும் சென்றதும் இல்லை. நான் இருக்கிறேன். உன்னை கீழே விழவைக்க 1000 உறவுகள் இருந்தாலும் உன்னை தூக்கி நிறுத்த நான் ஒருவர் மட்டுமே உனக்கு உண்டு என்பதை புரிந்து கொள் கண்மணியே. என்றையிலிருந்து நீ உன்னுடைய கஷ்டத்தையெல்லாம் சொல்லி சொல்லி என்னிடம் அழுதாயோ அன்றைய தினத்திலிருந்து நான் உனக்கு பதில் கொடுக்கவும் உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டவும் ஆரம்பித்து விட்டேன். எப்பொழுதுமே உன் மனதை அலைப்பாய விடாமல் என்னுடைய நாமஸ்மரணத்தை சொல்லிக்கொண்டே இரு. அப்பொழுது உனக்கு என்னுடைய பதில்கள் எல்லாம் புரிய வரும். உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்ல விதமாக போய்கொண்டே இருக்கும். நீ எதற்குமே பயப்பட தேவையே இல்லை குழந்தையே. உன்னை விடாது விரட்டுகின்ற உன் விதியை கூட மாற்றி எழுதுவேன் உன் சாயிநாதர். போய் வென்று விட்டு வா. என்னவென்றாலும் என்ன சாதித்தாய் என்றுதான் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் கூறுவார்கள். ஆனால் அந்த பேச்சையெல்லாம் நீ காதில் வாங்கிக் கொண்டால் வாழ்க்கையில் எதையுமே சாதிக்கவே முடியாது. எனவே சாதிக்க போய்கொண்டே இரு. யார் பேசுவதையும் காதில் வாங்கிக் கொள்ளாதே. உன்னோடு இருப்பது உன் சாயப்பா.
என்னோடு இருப்பது என் சாயப்பா என்று நம்பிக்கையோடு சொல்லிக்கொண்டே சென்று கொண்டே இரு. உன் வழியை பார்த்து கொண்டு வழியில் பேசுபவர்களையும் உன்னை ஏளனமாக தூற்றுபவர்களையும் நினைத்து வருந்தாதே. போய்க்கொண்டே இரு உன் வாழ்க்கையில். என்னை மீறி எதுவுமே உனக்கு நடக்காது என் தங்கமே. உன்னுடைய துன்பங்கள் அனைத்தையும் அடித்து விரட்டி தவிடு பொடியாக்க உன் சாயப்பா வந்துவிட்டேன். உன்னுடைய போராட்டங்கள் ஏங்குதல்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு உன் சாயப்பாவையே சார்ந்து இரு. உன்னுடைய பிரச்சனை அனைத்தையும் தீர்க்கும் வல்லமை உன் சாயப்பாவிற்கு உண்டு என்று உனக்கு தெரியும் தானே? பின் ஏன் மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாய்? உன்னை விடாது துரத்தும் உன் விதியையும் மாற்றி எழுதுவேன். கண்ணிமைக்கும் நேரமே போதும், அடுத்த கணமே உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் வல்லமை உன் சாயப்பாவிற்கு உண்டு. நீ கேட்டது எல்லாம் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். சிறிது கால தாமதமாகலாம், ஆனால் தப்பாமல் கிடைத்துவிடும். நான் உன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக வருவதற்குள், அது மட்டும் அல்லாமல் உன் கேள்விக்கான பதிலை எடுத்துக்கொண்டு வருவதற்குள் உன் மனம் சஞ்சலமடைந்து எங்கோ சென்று விடுகிறாய். பின் எப்படி நான் வருவதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும்? நான் பேசுவதையும் உன்னால் புரிந்து கொள்ள முடியும்? நான் எப்பொழுதும் உனக்காகவே இருக்கிறேன் என் கண்மணியே. பாரத்தையெல்லாம் என் மேல் அப்பொழுது உன் மனதிற்கு சிறிது நிம்மதியாக இருக்கும். எப்பொழுதுமே உன் சாயப்பாவை சார்ந்தே இரு. உனக்கு கிடைக்க வேண்டிய நல்லது நிச்சயமாக உன் கைகளுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். எனவே இதில் சந்தேகமே வேண்டாம். தப்பாமல் உனக்கு கிடைக்க வேண்டியது உனக்கு என்று எழுதப்பட்டது உன் கைகளுக்கு வந்து சேரும். அதை சேர்க்கும் வேலையை நான் பார்த்து கொள்கிறேன். கஷ்டம் என்பது இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் வருவதுதான். அந்த கஷ்டத்திலிருந்து, கஷ்டத்தின் பிடியிலிருந்து யாருமே தப்புவதே இல்லை. அது எப்படி சாயப்பா உங்களுக்கு தெரியும் என்றுதானே கேட்கிறாய்? நான் தான் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறேனே. இதை பற்றியெல்லாம் உனக்கு தெரிந்தும் உணர்ந்து கொள்ளாமல், புரிந்து கொள்ளாமல் இருக்கிறாய். மற்றவர்களுக்கு கஷ்டம் வந்துவிட்டால் முன்னாலெல்லாம் ஓடிப்போய் அவர்களுக்கு ஆறுதல் சொல்வாய். இப்பொழுது உனக்கே கஷ்டம் என்ற நிலை வந்ததும் மனம் பொறுத்து கொள்ள முடியாமல் ஏதோ நினைப்போடு வாழ்க்கையில் பிடிப்பே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். பிறந்தது முதல் கஷ்டங்களோடும் தொல்லைகளோடும் வேதனைகளோடும் வாழ்கிறேனே. என்னை மீட்டெடுக்க யாருமே இல்லையே என்று புலம்புகிறது உன்னுடைய மனம். இப்படி மனக்குமுறலோடு இருக்கும் பொழுதும், மனவேதனையோடு இருக்கும் பொழுதும் என் கண்களை நன்றாக உற்றுப்பார். விடாது துரத்தும் விதியை கூட மாற்றி எழுதுவேன் என் செல்லமான கண்மணிக்காக. என் கண்களை எப்பொழுது நீ உற்று நோக்குகிறாயோ அப்பொழுதே விடுதலை படியில் நீ காலடி எடுத்து வைத்து விட்டாய், முதல் அடியை எட்டிவிட்டாய் என்றுதான் அர்த்தம். அனைவர் மீதும் அன்பு கொண்டிருக்கும் நான் உன்னையும் பாதுகாப்பேன். நீ துக்கமாகவும் வேதனையாகவும் இருக்கலாம், மன கஷ்டத்தோடு மன வலியோடும் இருந்து கொண்டிருக்கலாம். வருத்தப்படாதே. எப்பொழுதும் பொறுமையை கடைப்பிடி. அனைத்தையும் சகித்து கொள்ள பழகிக்கொள். கவலையை விட்டு ஒழித்துவிடு. அமைதியாக இருக்க பழகு. உனது துக்க நாட்களெல்லாம் முடிந்துவிட்டது. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை என் குழந்தையே. என் மீது விசுவாசமாக இரு, நம்பிக்கையாக இரு. நான் பார்த்து கொள்கிறேன் அனைத்தையும். மனம் வேதனையால் புண்ணாகிவிட்டதே என்று வருத்தம் கொள்ளாதே. இதோ என்னுடைய மென்மையான கரங்களால் உன்னை வருடிக்கொண்டு உன் பக்கத்தில்தான் நான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன். உன் வலிகளுக்கும் வேதனைகளுக்கும் மருந்தாக நான் இருப்பேன் குழந்தையே. விரைவில் அனைத்து இன்பங்களையும் பெறுவாய். விடாது துரத்தும் உன் விதியை நிச்சயமாக வென்று காட்டுவாய். உன் வாழ்க்கையில் இது நாள் வரை சோகம் மட்டுமே நிறைந்து இருந்த உன் வாழ்வில் இனி சந்தோஷம் பொங்கி வழியப் போகிறது. உன் சாயப்பா உனக்காக அந்த திட்டத்தை தீட்டிவிட்டேன். உன் விதியை மாற்றி எழுதிவிட்டேன். உன் வாழ்க்கையில் இனி சந்தோஷம் மட்டுமே குடிக்கொண்டிருக்கப் போகிறது. இது நாள் வரை
முட்கள் பாதையில் நடந்த என் பிள்ளையின் கால்கள் இனி மலர் பாதையில் நடக்கப் போகிறது, பயணிக்கப் போகிறது. உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதும் உன் அருகிலேயே வந்து கொண்டே இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. போதும் குழந்தையே, அதிகமாகவே அனுபவித்து விட்டாய். இது நாள் வரை நீ பட்டதெல்லாம் போதும், அனுபவித்ததெல்லாம் போதும். இனி உன் வாழ்க்கை எல்லாமே மகிழ்ச்சிகரமாக மாறப்போகிறது. நீ பட்ட துன்பங்கள் எல்லாம் மிக மகிழ்ச்சியாக மாறவே போகிறது. உன்னுடைய வாழ்வில் ஒரு மாற்றம் உண்டாகப் போகிறது. உன்னை தேடி ஒரு வாய்ப்பு வரப்போகிறது. நீ நினைத்தபடியே அனைத்தையும் நடத்தி காட்ட உன் சாயப்பா ஆயத்தமாகிவிட்டேன். உனக்கு வரும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நீ கொண்டாட தயாராக இரு. அடுத்து என்ன செய்வதென்றே தெரியாமல் இருக்கும் என் குழந்தைக்கு நல்ல வழி, மிக சிறப்பான வழியை காட்டப்போகிறேன் உன் சாயி தேவா. நீண்ட நாட்களாக நீ என்னிடம் ஏங்கி கேட்டதை, உனக்கு பிடித்ததை, உன் மனதிற்கு இனிமையானதை நான் உனக்கு தரப்போகிறேன். சந்தோஷமாக இரு, மகிழ்ச்சியாக பெற்றுக்கொண்டு அப்பாவிடம் ஆசிர்வாதத்தையும் பெற்றுக்கொள். நான் இருக்கிறேன், எதற்குமே அஞ்சாதே. திருப்பு முனைகள் வரும் என்ற நம்பிக்கையோடு உன் அப்பா சொல்வதை முழுவதுமாக கேள் என் பிரியமே. இது நாள் வரைக்கும் அனுபவித்த கஷ்டங்களும் வேதனைகளும் உன்னை முழுவதுமாக நிறுத்தி விடாதபடி உன் சாயப்பாதான் உன்னை பார்த்து கொண்டிருந்தேன். இப்பொழுது உனக்கான சந்தோஷம், ஆத்ம திருப்தியை கொடுக்கவும் நான் தயாராகிவிட்டேன் குழந்தையே. இது நாள் வரைக்கும் நீ அனுபவித்த கஷ்டமான சூழ்நிலைகள் எல்லாம் விரைவில் மாறப்போகிறது. உன் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் நிகழத்தான் போகிறது. சாயிநாதா, நீங்கள் தினமும் சொல்லும் வாக்குகளும் வார்த்தைகளும் கேட்க ஆறுதலாகத்தான் இருக்கிறது அப்பா. ஆனால் சாயிநாதா, என் வாழ்க்கையில் எந்த மாற்றங்களும் இதுவரை நிகழ்ந்ததே இல்லை என்று நீ நினைக்கிறாயா? கவலைப்படாதே என் பிள்ளையே. உன்னுடைய நலம் விரும்பியான நாள். உனக்கு நல்லதை மட்டுமே செய்வேன், உனக்கு வேண்டியதை தருவேன் என்ற நம்பிக்கை மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும். உனக்கு தேவையானது நிச்சயமாக உன் கைகளுக்கு வந்து சேரும். அந்த வேலையை உன் சாயப்பா ஏற்றிருக்கிறேன். அது நிச்சயம் தப்பாது. இது வெறும் ஆறுதல் வார்த்தை இல்லை என் பிள்ளையே, நிச்சயமான உண்மையான வார்த்தைகள். என் வாக்கு என்றைக்கும் பொய்யாகாது. என் வாக்குப்படிதான் எல்லாம் சுபமாகவும் நலமாகவும் நடக்கும் உன் வாழ்வில் என்ற நம்பிக்கையோடு இரு. ஏற்கனவே உனக்கு நான் கொடுத்த வாக்கின்படி உன்னுடைய பிரார்த்தனை அனைத்தையும் செய்து குடிக்கப் போகிறேன், செய்து முடிக்கப் போகிறேன். நீ என்மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையை, நல்லதை நிகழ்த்தி உனக்கு நிரூபித்து காட்டப் போகிறேன் உன் சாயி தேவா. பிள்ளையே, உன் மனதில் என்ன ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது எனக்கு தெரியும். சாயி தேவா, என்னுடைய சுகபோக வாழ்வு ஒரு மேகத்தை போல கலைந்து விட்டது. கஷ்டமான நாட்கள் என்னை கைது செய்தே விட்டது. மனதில் 1000 குழப்பங்கள் நிலை கொண்டிருப்பதால் இரவில் தூக்கம் கூட வராமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன். நான் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் கனவாகவே போய்விட்டது. நன்மைக்காக நான் காத்திருந்து பொறுமைதான் இழந்து விட்டேன். ஆனால் நன்மையை விட தீமை அதிகமாகவே என்னிடம் வந்து சேர்ந்தது. நான் முழுமையாக நம்பியவர்களெல்லாம் எனக்கு துரோகத்தை தான் இழைத்தார்கள். அழகான வாழ்க்கையை தான் நான் கேட்டேன். ஆனால் எனக்கு மிஞ்சியதோ கண்ணீர் துளிகள்தான். இப்படித்தான் நீயும் புலம்பிக் கொண்டிருக்கிறாய், வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய், மன குமுறிக் கொண்டு இருக்கிறாய். மனதில் ஒரு அமைதி இல்லாமல் வாழ்க்கையே என்னாகுமோ ஏதாகுமோ என்று குழப்பத்திலேயே மனம் பதறிக் கொண்டிருக்கிறது. என்மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கிறாய் அல்லவா? பின் ஏன் பதறுகிறாய்? என்மேல் உன்னுடைய முழு நம்பிக்கையையும் வைத்துவிடு. நான் இருக்கிறேன் குழந்தையே.
உன் வாழ்க்கையில் இருக்கும் ஏக்கங்கள் சில விஷயம் கூட நம் கண்முன் நடக்கும் பொழுது நமக்கும் இதே போல் நல்ல விஷயங்கள் நம் வாழ்விலும் நடக்குமா நடக்காதா என்று ஏக்கத்தோடே நடக்கும் விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கிறாய். அவை அனைத்தும் அந்த ஏக்கங்களோடே இருக்கவே வேண்டாம். பொறுமையும் தன்னம்பிக்கையும் ஒரு மனிதனுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு தைரியம். அதை எப்பொழுதும் தொலைத்து விடாதே என் பிள்ளையே. பொறுமையாக காத்திரு, நம்பிக்கையாக காத்திரு, அனைத்தும் உனக்கு வசமாகும். எப்பொழுதுமே எந்த பிரச்சனையை சந்திக்க நேர்ந்தாலும் அதை எதிர்த்து தைரியமாக போராட கற்றுக்கொள். தன்னம்பிக்கையும் பொறுமையுமே உன் வாழ்க்கையில் உன்னை காப்பாற்றும். அளவில்லாத கஷ்டத்தை அனுபவிக்கிறோமே என்று வருத்தப்பட்டு கொண்டே இருக்காதே. உனக்காக எல்லையே இல்லாத சந்தோஷம் காத்திருக்கும், காத்துக்கொண்டே இருக்கிறது. அந்த சந்தோஷத்தை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கவே உன் சாயப்பாவும் அந்த நல்ல நேரத்திற்காக காத்து கொண்டிருக்கிறேன். கவலையே படாதே. உனக்கு ஒன்று தெரியுமா? தினம் தினம் 1000 பிரச்சனைகள், 1000 கவலைகள், சொல்லவே முடியாத வேதனைகள், தீர்க்கவே முடியாத சோதனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் மனதில் வைத்து அடக்கி வைத்துக்கொண்டு எதுவுமே நடக்காதது போல வெளியே சந்தோஷமாக புன்னகைத்து வாழ்பவர்களும் இந்த உலகத்தில் இருக்கவே செய்கிறார்கள். தைரியமாக போராடு, போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையில் வெற்றியை அடைந்தே தீருவாய். இன்றே பலிக்கப் போகும் உனக்கான தெய்வ வாக்கு இது. இனி கஷ்டங்கள் எல்லாம் குறைவதை கண்கூடாக நீ காணப்போகிறாய். உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்குதான். என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை. உன் சாயப்பாவை விட்டு விலகி போகும்படி நான் என்னுடைய பக்தர்களுக்கு அறிவுறுத்தியதும் இல்லை. நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம் நீ. உன்னை பல பேர் ஏமாற்றியிருந்தாலும் கவலைப்படாதே, அயர்ந்து போய்விடாதே. எத்தனை இழப்புகள் வந்தாலும் சோர்ந்து மட்டும் போகாதே. நீ சந்திக்கும் தோல்விகள், இழப்புகள், ஏமாற்றங்களைப் போல 2 மடங்கான வெகுமதிகளை நான் உனக்கு தருவேன். நீ அதை அடைந்தே தீருவாய். வாழ்க்கையில் நீ இன்று கஷ்டப்படுவதைப் போலத்தான் உலகில் இருக்கிற அனைவரும் ஏதோ ஒரு நாள் கஷ்டப்பட்டு இருப்பார்கள் என்பதை உணர்ந்து கொள். என் ஆசிர்வாதங்கள் என்றும் உனக்கு துணை நிற்கும். நீ எதிர்பார்த்த ஆரோக்கியம், நிம்மதி, செல்வம் எல்லாமே உன்னை தேடி வரும். இந்த உலகில் நீ மட்டும்தான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்ற எண்ணத்தை முதலில் தூக்கி எறிந்துவிடு. உலகை சற்று திரும்பிப்பார். உன்னை விட கஷ்டத்தில் இருப்பவர்கள் ஏராளம் பேர் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். துன்பப்படாத மனிதனே இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. அவரவர் கர்ம வினைகளின்படி அனைவரும் அதை கடந்துதான் ஆக வேண்டும், அனுபவித்துதான் தீர வேண்டும். தவறு இழைத்தவர்கள் எவராயினும் தண்டனை உண்டு என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள். உனக்கு நிச்சயம் வெகுமதிகளை அள்ளி அள்ளித்தர உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை உனக்கு பயமோ குழப்பமோ வேண்டவே வேண்டாம். உன்னை என்னுடைய இமை போல் காத்து ரட்சிக்க உன் சாயப்பா எப்பொழுதும் உன் அருகிலேயே இருந்து கொண்டே இருக்கிறேன் என்பது உனக்கு புரிகிறதா பிள்ளையே? பின் ஏன் உன் மனதில் இத்தனை குழப்பமும் போராட்டமும்? நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் முன்னேறுவாய். உன் மனதில் எதை பற்றிய கவலையும் உனக்கு வேண்டவே வேண்டாம். நம்பிக்கையோடு உன் கடமையை செய்து கொண்டே இரு. உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும். நான் இருக்கிறேன் பிள்ளையே, எதற்குமே கலங்காதே. நீ இழந்ததை நினைத்து வருந்திக் கொண்டே இருந்தால் இப்பொழுது உன் கையில் இருப்பதையும் நீ இழந்துவிடும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாய். எனவே இருப்பதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழவழிப்பார். உனக்கு துணையாக நான் உனக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன். எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. எனக்கு துணையாக என் அப்பா இருக்கிறார் என்பதை தீர்க்கமாக நம்பிக்கையோடு நம்பு.
நீ விரும்பிய வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய். நீ ஆசைப்பட்டதெல்லாம் உனக்கு நிறைவேறதான் போகிறது. நீ என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தது அத்தனையும் உனக்காக நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். இதுவரை முடிந்தது எல்லாம் முடிந்தவையாகவே இருக்கட்டும், போனது எல்லாம் போனவையாகவே இருக்கட்டும். இனி வரப்போவதை நினைத்து சந்தோஷமாக உன் மனதில் வைத்துக்கொள். நீ நினைப்பதற்கு மேலாக அனைத்தையும் நான் உனக்கு வழிவகை செய்வேன். உன் காத்திருப்பு நாட்களெல்லாம் முடிந்துவிட்டது. அனைவராலும் நீ பாராட்டப்பட போகிறாய். அனைவரும் பிரமித்து பார்க்கும் அளவிற்கு நீ உன் வாழ்க்கையில் உயரப் போகிறாய். எது வந்தாலும் துவண்டு போய்விடாதே. எது நடந்தாலும் தைரியமாக எதிர்கொள்ள பழகிக்கொள். நான் இருக்கிறேன் அனைத்திற்கும்.